அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், கண்ணையே நாளும் தருகிறார், தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்களோருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அன்பினால் உலகை ஆளுவார், ஆவியால் நம்மை நிரப்புவார், அமைதியை என்றும் அருளுவார், ஆனந்தம் நெஞ்சில் கொழுகுவார், விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார், விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார், தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடு
இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இந்த பலவிதமான திருப்பலி கருத்துகளோடு 2 கருத்துகளையும் சேர்த்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த கருத்துகளுக்காகவும் உங்களை அன்போடு வேண்டுவதற்காக அழைக்கிறேன். இந்த நாள் செப்டம்பர் 2ஆம் நாள் என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய பெற்றோர் திரு விஜயன், திருமதி புஷ்பம் மதுரையில் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய 46வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களையும் இந்த திருப்பலியில் நினைவு கூர்ந்து இன்னும் பல ஆண்டுகள் கணவன் மனைவியாக இணைந்து இறையருளால் நிரம்பிய தம்பதியாக வாழ அவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். நாளைய தினம் செப்டம்பர் 3ஆம் தேதி என்னுடைய 10வது குருத்துவ ஆண்டு நினைவு நாளை நான் கொண்டாட காத்திருக்கிறேன். என்னுடைய 10th ஆர்டினேஷன் ஆனிவர்சரி. ஆகவே இறைவனுடைய குருவாக, ஒரு புனிதமான குருவாக என்னுடைய வாழ்க்கையை இன்னும் பல ஆண்டுகள் அவருடைய பாதுகாவலிலே நானும் வாழ்வதற்கு இந்த அடியேனுக்காகவும் இந்த திருப்பலிகளை சிறப்பாக வேண்டிக் கொள்ளுங்கள். சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட நம்மையே நாம் தயாரிக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஒரே திருமகன் வழியாக உலகிற்கவும் ஞானத்தின் சுடரை கனிவுடன் வெளிப்படுத்தினே. கிறிஸ்துவின் இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறவும் விண்ணக ஞானத்தை கற்றுக்கொள்வதா நிலை வாழ்விற்கு தகுதியுடையோராய் திகழவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அவரோடு இணைந்து வாழும் வண்ணம் அவர் நம் பொருட்டு இருந்தார். திருத்தூதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் 9 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, இவை நடக்கும் காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத தேவையில்லை. ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள். எங்கும் அமைதி, ஆபத்து இல்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது
கருவுற்றிருப்பவருக்கு வேதனை வருவது போல திடீரென அவர்களுக்கு அழிவு வரும். யாரும் தப்பிக்கொள்ள இயலாது. ஆனால் அன்பர்களே, நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல. ஆகவே அந்த நாள் திருடனைப் போல் உங்களுக்கு வராது. நீங்களும் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள், பகலில் நடப்பவர்கள். நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர் அல்ல. ஆகவே மற்றவர்களைப் போல் நாமும் உறங்கலாகாது. விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம். ஏனெனில் கடவுள் நம்மை தம் சினத்துக்கு ஆளாவதற்கு அல்ல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பு அடையவே ஏற்படுத்தியுள்ளார். நாம் இருந்தாலும் இறந்தாலும் அவரோடு இணைந்து வாழும் வண்ணம் அவர் நம் பொருட்டு இருந்தார். ஆகவே நீங்கள் இப்பொழுது செய்து வருவது போல ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமூட்டுங்கள், ஒருவரை ஒருவர் வளர்ச்சி அடைய செய்யுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அல்லேலூயா அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இறை வசனங்கள் 31 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகும் ஊருக்கு சென்று ஓய்வு நாளில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனைகளை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில் தீயாவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது பேய் பிடித்திருந்தவரை அவர்கள் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கு இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று. எல்லோரும் திகைப்படைந்து, எப்படி பேசுகிறார் பாருங்கள், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, புனித சுசையே வாழ்க, புனித அந்தோணியாரே வாழ்க. சரி, யாராவது தூங்குறீங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் கொடுத்தேன். அப்படி கிடையாது. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒரே இறை சமூகமாக அந்தோணியாருடைய திருமலையிலே மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையன்று கூடி வந்து இறைவனை போற்றுவதற்கும் புகழ்வதற்கும் நம்முடைய பாதுகாவலராகிய புனித அந்தோணியாருடைய பரிந்துரையை மீண்டும் நாடி வருவதற்குமாக நாம் இங்கே ஒன்றாக சேர்ந்திருக்கிறோம். முதல்ல உங்க எல்லோருக்கும், இங்கே கூட இருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்குமே ஜோரா ஒரு பலத்த கைதட்டல் கொடுங்க பார்க்கலாம். பத்தாது, கேட்கல, அவ்வளோதானா சத்தம்? நன்றி. சரி, இப்போ அடுத்து திரும்பவும் இதே போல், ஆனால் இதை விட அதிகமான ஒலியோடு கைதட்டல் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். யாருக்குன்னு சொன்னால் நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மற்ற தந்தையர்களுக்கும் ஜோரா ஒரு பலத்த கைதட்டல். நான் கைதட்டல் மட்டும்தான் கொடுக்குறேன்னு சொன்னேன், யாரோ 2 பேர் சவுண்ட்லாம் கொடுக்குறேன். அவங்க மேலே அவ்வளோ பாசம்னு நினைக்கிறேன் ஃபாதர். எதற்காக உங்களுக்கு இந்த பாராட்டு, பங்கு தந்தைக்கும் மற்ற தந்தையர்களுக்கும் இந்த பாராட்டு என்று சொன்னால், எனக்கு தர்காஸ்ட் பங்கில் இந்த அந்தோணியார் திருமலையில் இன்று தான் முதலாக திருப்பலி நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. திருப்பலிக்கு முன்பாகவே நானும் மற்ற தந்தையர்களோடு இங்கே வந்து நற்கருணை ஆராதனையில் நான் கலந்து கொண்டேன். உண்மையிலேயே சொல்லுகிறேன், என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறேன், பலிப்பீடத்தில் நின்று கொண்டு சொல்லுகிறேன்,
உங்கள் ஒவ்வொருவருடைய ஈடுபாட்டையும் கண்டு நான் மலைத்து போனேன். எழுதலாமா? பங்கு தந்தை அவர்களுடைய அருமையான வழிகாட்டலிலே இங்க இருக்கக்கூடிய சிறுவர்கள் தொடங்கி, எனக்கு அதுதான் பயங்கர ஆச்சரியம். இத்தனோடு நண்டு சுண்டு முதல் கொண்டு வயதான தாத்தா பாட்டி வரைக்கும் அனைவருமே உங்களுடைய மனங்களை எல்லாம் ஆண்டவரை நோக்கி மட்டுமே திருப்பி உனது அந்தோனியாருடைய பரிந்துரையை நாடி இருந்ததை பார்த்து உண்மையிலேயே சொல்லுகிறேன், மெய்சிலிர்த்து போனேன். நம்ம நிறைய இடங்களுக்கு போகிறோம், நிறைய பங்குகளுக்கு செல்கிறோம், நிறைய இடங்களிலே திருப்பலி நிறைவேற்றுகிறோம். ஆனால் எல்லா இடங்களிலுமே மக்களுடைய இந்த ஒன்றிப்பை, மக்களுடைய இந்த ஈடுபாட்டை இந்த அளவிற்கு பார்த்துவிட முடியாது என்பது உண்மை. நான் வெறும் புகழ்ச்சிக்காக சொல்லவில்லை. பாட்டு பாடினா அரங்கமே அதிரக்கூடிய வகையிலே எல்லோரும் சேர்ந்து பாடுவது என்பது இறைவன் விரும்பக்கூடிய ஒரு செயல். ஆனால் ஒரு கொஞ்சம் வருத்தத்தோடு சொல்லுகிறேன், நம்முடைய கத்தோலிக்க ஆலயங்களிலே எல்லா இடங்களிலும் மக்கள் எல்லோரும் சேர்ந்து பாடக்கூடிய அந்த ஒரு நிலையை பார்ப்பது கிடையாது, பார்க்க முடியவில்லை. ஆனால் அந்த அனுபவத்தை இங்கு நான் பெற்றேன். ஆகவே உங்களுக்கு என்னுடைய முதல் சல்யூட், வாழ்த்து. உங்களை எல்லாம் இந்த அளவிற்கு ஆண்டவர் பக்கம் திருப்பக்கூடிய ஆவியில் நிறைந்த ஒரு அருட்தந்தை உங்களுக்கு பங்கு தந்தையாக கிடைத்திருக்கிறார் என்பதை என்னால் இங்கிருந்த இந்த 1 மணி நேரத்தில் ஆழமாகவே புரிந்து கொள்ள முடிந்தது. எல்லோருக்கும் இந்த அருள் கிட்டாது. ஆவியானவர் எல்லோருக்கும் அந்த அருளை தருவதற்கு தாராளமாக காத்திருந்தாலும் நம்மில் ஒரு சிலர் இல்லைல்ல, நீ வச்சுக்கப்பா அந்த அருள், எனக்கு இப்போதைக்கு அவ்வளவெல்லாம் வேணாம் அப்படின்னு அவரை கொஞ்சம் ஓரம் தள்ளி வைத்து விட்டு அந்த அருளிலே நனையாமல் ஒதுங்கி இருக்கக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலேயே ஆவியாரில் இணைந்த ஒரு தந்தையாக, அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய மற்ற தந்தையர்களுக்கும் அந்த பயிற்சியை கொடுத்து பங்கு மக்களாகிய உங்களையும் அந்த ஆதியின் அனுபவத்தை பெற உதவக்கூடிய ஒரு தந்தையாக தந்தை அவர்களை நான் இந்த 1 மணி நேர அந்த அனுபவத்தில் பார்த்ததனால் அவருக்கும் ஒரு கைதட்டல், உங்களுக்கும் ஒரு கைதட்டல். கட்டிக்கிட்டே இருக்கிறீங்களே, சந்தோஷமா இருக்குது, மகிழ்ச்சி. நன்றி, இறைவர் வாழ்த்த பெறுவாராக. சரி, மணி இப்போவே 8:16 ஆயிருச்சு. பிரசங்கம் எவ்வளவு நேரம் வைக்கலான்னு தெரியலையே. அன்பார்ந்தவர்களே, இன்று இந்த மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை என்ற திருப்பலியை நாம் ஆசிரியர் தின சிறப்பு திருப்பலியாகவும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். செப்டம்பர் 5ஆம் தேதி தான் நம்முடைய பள்ளிகளிலே, கல்லூரிகளிலே ஆசிரியர் தின விழாவானது கொண்டாடப்படும். ஆனால் நம்முடைய இந்த பங்கிலே 3 நாட்களுக்கு முன்பாகவே ஆசிரியர் தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆசிரியர்களுக்காக நன்றி சொல்லுவதற்காக ஒரே பங்கு இறை குடும்பமாக, சமூகமாக நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். சரி, இங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள், நான் சொன்னேன் இல்லையா, அவங்களெல்லாம் பார்த்து நான் ரொம்ப வியந்தேன்னு சொன்னேன். அந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு நீங்கள் ஜெபத்தில் இருந்தீர்கள். ஜெபம் மட்டும் கிடையாது, அறிவிலும் நாங்கள் சிறந்தவர்கள் அப்படின்னு நீங்கள்லாம் இப்போ காமிக்க போறீங்க. ஆமாவா இல்லையா? வெரி குட். பார்த்தீங்களா, இதான் அந்த காஸ்ட் பிள்ளைங்க. உடனே மண்டையாட்டிட்டாங்க. என்ன ஃபாதர் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க எங்களை பற்றி? என்ன கேள்வி வேணா கேளுங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே பதில் வருதா இல்லையான்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். இந்த கேள்வியை கேட்ட உடனே பாருங்க, ஐயோ இது ஒரு கேள்வியா ஃபாதர்னு சிரிக்க போறீங்க. இங்க இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு எத்தனை பேருக்கு உங்களுடைய ஆசிரியர்களை பிடிக்கும்? எனக்கு எங்க டீச்சர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். என்னடா பசங்கள்ல 2 பேர் கை தூக்க மாட்டேங்கிறான், அடி வாங்கியிருப்பான் போல இன்னைக்கு வாத்தியார்ட்ட. ஓ, டீச்சர்ஸ்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு கை தூக்க, நல்லா கை தூக்குங்க. எங்க டீச்சர்ஸ்லாம் எனக்கு பிடிக்கும். சரி, கை கீழே போட்டுருங்க. எதுக்காக உங்களுடைய டீச்சர்ஸ், ஆசிரியர்களை உங்களுக்கு பிடிக்கும்? யாராவது ஒருத்தர் 2 பேர் சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். என்னம்மா? புரிகிறது மாதிரி என்னுடைய ஆசிரியர் எனக்கு பாடங்களை சொல்லித் தருகிறார், ஆகவே எனக்கு என்னுடைய ஆசிரியரை பிடிக்கும். வேற யாராவது? ஓ, என்னுடைய டீச்சர் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில மட்டுமே இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி என்கிட்ட பழகிறாங்க, ஆகவே என்னுடைய ஆசிரியரை எனக்கு மிகவும் பிடிக்கிறது. சரி, தம்பிகள்ல பசங்கள சொல்லுங்க. வெரி குட்ரா, இவா நீ குட்டி பையன், நீ மைக்கிலே பேசு. டீச்சர் வந்து குட் ஹாபிட், பேட் ஹாபிட் சொல்லி கொடுப்பாங்க. வாவ். டீச்சர் வந்து நல்ல பழக்கம்னா என்ன, கெட்ட பழக்கம்னா என்ன அப்படிங்கிறத. எந்த ஸ்கூலோட படிக்கிற? சென்ட் ஜோசப்ஸ் மெட்ரிகுலேஷன். எங்க இருக்குது அது? ஓகே, உண்மையிலேயே அந்த பள்ளிக்கும் பெருமை. இந்த சின்ன வயசுல அவன் கண்டிப்பா ப்ரிப்பேர்டாலாம் வந்திருக்க மாட்டான் இல்லையா? நான் இப்படி ஒரு கேள்வி கேட்பேன்,
அதுக்கு ஒரு பதில் சொல்லணும் அப்படின்லாம் அவனுக்கு தோணி இருக்காது. ஆனால் கேட்ட மாத்திரத்தில் எவ்வளவு ஒரு ஆழமான பதில் வருது பாருங்க அந்த சின்ன குருத்துக்கிட்ட இருந்து. நல்ல பழக்கம்னா என்ன, கெட்ட பழக்கம்னா என்ன அப்படிங்கிறத எங்கள் டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க. ஆகவே எனக்கு என்னுடைய டீச்சரை பிடிக்கும். சூப்பரா, அவங்க டீச்சர் கொடுத்து வச்சவங்கடா, நீ மாணவனா போனதுனால. வேற யார்? இன்னொரு பையன் யாருக்கு டீச்சர்னா, எனக்கு எங்கள் டீச்சர்னா இதனால் எனக்கு பிடிக்கும் அவங்கள. வேற யாராவது சொல்றியா? இந்த ஒரு காரணத்தினால என்னுடைய ஆசிரியர்னா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லைங்கிறான். வெக்கம், கூச்சம், வேற ஒன்றும் கிடையாது. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகில் பல்வேறு விதமான உயிரினங்கள் இருக்கின்றன. நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஓரறிவு தொடங்கி 6 அறிவு வரைக்கும் பல்வேறு விதமான உயிரினங்கள் உள்ளன. ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு. இந்த உயிரி பரிணாம வளர்ச்சியிலே பார்த்தாலும் சரி, அதாவது பயாலஜிக்கல் எவல்யூஷன் அப்படிங்கிற அந்த அறிவியல் பின்புலத்தில் நாம் பார்த்தாலும் சரி, அல்லது நம்முடைய ஆன்மீக நம்பிக்கையின் அடிப்படையில் பார்த்தாலும் சரி, படைப்பின் சிகரமாக மேலோங்கி இருக்கக்கூடிய படைப்பாக உயிரினமாக இருக்கக்கூடியது எது என்று சொன்னால் 6 அறிவு உயிரினமாக இருக்கக்கூடிய மனிதர்களாகிய நாம் தான் படைப்புகளிலே மேலான படைப்பாக. நம்முடைய கத்தோலிக்க பாரம்பரியம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த திருமறை பின்புலத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இறைவனுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட இனமாக மனித இனமாகிய நாம் அனைவருமே இருக்கிறோம். ஆக உயிரி பரிணாம வளர்ச்சியில் பார்த்தாலும் சரி, ஆன்மீக பின்புலத்திலிருந்து பார்த்தாலும் சரி, படைப்பின் உச்சபட்ச படைப்பாக இருக்கக்கூடியது மனித இனம்தான். மனிதனுடைய அந்த ஆறாவது அறிவு என்பது மற்ற உயிரினங்களிடமிருந்து அவனை வேறுபடுத்தி காட்டக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிவு என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் அன்பார்ந்தவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய நாளில் நம்முடைய மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், இந்த 6வது அறிவுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, இன்டெலெக்ட்னு சொல்கிறோம் இல்லையா, இது என்னதான் நம்மை மற்ற உயிரினங்களிடமிருந்து தனித்து அடையாளப்படுத்தினாலும் காட்டினாலும் அதுவாகவே வளராது. It doesn't happen. The growth of the sixth sense doesn't happen spontaneously. வளர்க்கப்பட வேண்டியதுதான் 6வது அறிவு. தானாகவே வளராதது, வளர்க்கப்பட வேண்டியது 6வது அறிவு. அதாவது நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இந்த ஒரு சின்ன குழந்தை இருக்குது, இந்த அம்மா இப்போ வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படியே தாளாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தையும் மனித படைப்பில் தான் இருக்குது, அதுக்கும் 6வது அறிவு இருக்குது. ஆனால் இப்போ அதுக்கு உங்களை மாதிரி என்னைய மாதிரி சிந்திக்கக்கூடிய பக்குவம் இருக்காது. அதுதான் நான் சொல்கிறேன், அதுவாக வந்துடாது. வளர வளர இயல்பாக ஒரு சில விஷயங்களை வேணுமானால் அந்த குழந்தை புரிந்து கொள்ளும். ஆனால் பொதுவாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை தாண்டி என்னுடைய அந்த 6வது அறிவு பக்குவப்பட வேண்டும் என்று சொன்னால், எனக்கு என்னை சூழ்ந்து இருக்கக்கூடிய மற்றவருடைய வழிகாட்டுதல் என்பது மிகவும் முக்கியம். அந்த வழிகாட்டுதல் இல்லை என்று சொன்னால் பொதுவாக ஒரு சில விஷயங்களை வேண்டுமானால் என்னால் புரிந்து கொள்ள முடியுமே தவிர, அதை தாண்டிய அறிவு வளர்ச்சியை நம்மால் பெறவே முடியாது. அப்ப இந்த ஒரு குழந்தையினுடைய, எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும், எந்த ஒரு மனிதராக இருந்தாலும், அந்த மனிதருடைய அந்த ஆளுமை வளர்ச்சி என்று ஒன்று உண்டு, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். அதில் அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய முழுமையான அறிவு வளர்ச்சியை தரக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பை ஆற்றக்கூடியவர்கள் ஆசிரியர்கள். ஆகவே அவர்களை நாம் இன்று நன்றியோடு நினைவு கூறுகிறோம். அவர்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். ஏனென்று சொன்னால், என்னுடைய தனிப்பட்ட அறிவு வளர்ச்சியிலே முழுமையை காண்பதற்கு உதவக்கூடிய மிக முக்கியமான ஒரு கூட்டம் ஆசிரியர் கூட்டம். அந்த கூட்டம் இல்லைன்னு சொன்னால் என்னுடைய அறிவு வளர்ச்சி முழுமை பெறாது, ஒரு பாதியிலேயே தேக்க நிலையை சந்தித்து விடும். ஆகவே நம்முடைய அறிவு வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்கை ஆற்றக்கூடிய நிலையிலே அவர்கள் இருப்பதனால் அவர்களை நாம் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். நான் ஒரு தமிழ் ஆசிரியர். தந்தை அவர்கள் சொன்னார்கள், நான் லோயோலா கல்லூரியில் பேராசிரியர், நான் தமிழ் பேராசிரியர். எனக்கு ரொம்ப பிடித்தது என்ன தெரியுமா, இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தாய்மொழி தமிழாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒருவேளை வேற எங்கிறதாவது செட்டில் ஆகிருக்கலாம். நீங்களும் தமிழ் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தை பிரயோகங்கள், ஒரு சொல் அப்படியே ஏனோதானோன்னு உருவாகாது தமிழை பொறுத்த மட்டில்.
அந்த ஒரு சொல்லுக்கு பின்னாடியே 1000 அர்த்தத்தை தாங்கிய மொழி தமிழ். ஆசிரியர்னு நாம் சொல்கிறோம்ல, இப்போ இந்த ஆசிரியர் அப்படிங்கிற இந்த ஒற்றை சொல்லுக்கு இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட், பின்புலம் என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் உண்மையிலேயே அந்த பொருளை மட்டும் புரிந்து கொள்ள மாட்டீர்கள், தமிழையும் பெருமையாக எண்ணுவீர்கள். ஆசு என்றால் குற்றம், இரிதல் என்றால் களைதல். ஆக குற்றத்தை களைய உதவக்கூடிய ஒருவர் தான் ஆசு இரியர் ஆசிரியர். சொன்னான்ல, நல்ல பழக்கம் எது கெட்ட பழக்கம் எதுன்னு என்னுடைய டீச்சர் எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ தம்பி, பெரியவர்களை மதிக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், கடினமாக உழைக்க வேண்டும், அப்பொழுது தான் நீ பெரிய ஆளாக வருவ அப்படிங்கிற அந்த நல்ல பழக்கங்களை எல்லாம் சொல்லிவிட்டு சேட்டை பண்ணக்கூடாது. அப்பா அம்மா சொல்கிறத கேட்காம கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது, கெட்ட நண்பர்களோடு சேரக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. இப்படி அவனுக்கு அவனுடைய வளர்ச்சிக்கு எதெல்லாம் தடையாக வருவதற்கு வாய்ப்பு உண்டோ அந்த குற்றங்களையெல்லாம் களைகிறார் இல்லையா? ஆகவே தான் அவருக்கு பெயர் ஆசிரியர். நல்லவற்றை மட்டும் சொல்லிக்கொண்டு போய்விடாமல் தீயவற்றையும் அடையாளம் காட்டி அந்த தீயவற்றை நீ செய்து விடாதே, அந்த தீயவற்றை நீ வெறுத்து ஒதுக்கு, அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கை இன்னும் பல படிகள் முன்னேறி செல்லும் என்ற அந்த பெரும்பணியை ஆற்றக்கூடியதனாலே அவருக்கு ஆசிரியர் என்று பெயர். பாருங்க, ஆசு இரியர் அப்படிங்கிற அந்த 2 சொல்லுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளை வைத்தே அவர்கள் ஆற்றக்கூடிய வேலைக்கான பொருள் நமக்கு கிடைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்ட லூக்காஸ் நற்செய்தியிலிருந்து வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தி பகுதியிலே ஆசிரியர்களுக்கெல்லாம் மேலான ஆசிரியராக இருக்கக்கூடிய இயேசு அந்த வேலையை செய்வதை நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியினுடைய தொடக்கத்திலேயே நாம் என்ன வாசிக்க கேட்டோம்? கலிலேய பகுதிக்கு இயேசு சென்று அங்கே மக்களுக்கு கற்பிக்கத் தொடங்கினார். இயேசுவை நாம் பல விதங்களில் பார்க்கலாம். நோயாளிகளை குணப்படுத்தக்கூடிய மருத்துவராக பார்க்கலாம் இல்லையா? தீயவர்களை சாடக்கூடிய, அவர்களை எதிர்த்து பேசக்கூடிய, அவர்களுடைய மனசாட்சியை உலுக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞராக கூட அவரை நாம் பார்க்கலாம். ஆனால் அவர் அதிகமாக செய்த பணி என்னவென்று சொன்னால் போதிக்கும் பணி, கற்பிக்கும் பணி. மக்கள் மத்தியிலே சென்று நல்லவற்றையே திரும்ப 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 சொல்லி இறையாட்சியை கட்டி எழுப்புவதற்காக அவர் ஆற்றிய பணியினால் அவர் ஒரு போதகராக, ஆசிரியராக அதிகமான இடங்களிலே நற்செய்திகளில் மிளிர்வதை நம்மால் காண முடிகிறது. இன்றைய நற்செய்தியின் பின்புலத்தில் கற்பிக்கக்கூடிய அந்த இயேசு, ஆசிரியராக தன்னை முன்னிறுத்தக்கூடிய இயேசு செய்யக்கூடிய ஒரு செயலிலிருந்து நாமும் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இன்னும் ஒரு உண்மையையும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் முக்கியமாக ஆசிரியர் பணியை ஆற்றக்கூடிய அவர்களை நாம் நன்றியோடு நினைத்து பார்த்து அவர்களுடைய அந்த வேலைக்காக நாம் இறைவனுக்கு நன்றி கூறினாலும் நாம் மறந்துவிடக் கூடாத இன்னொரு உண்மை என்னவென்று சொன்னால், ஆசிரிய பணியை நேரடியாக மேற்கொண்டவர்கள் மட்டும்தான் ஆசிரியர்கள் கிடையாது. நாம் அனைவருமே ஒரு வகையில் ஆசிரியர்கள் தான். நாம் போய் ஒரு ஸ்கூலில், ஒரு காலேஜில் ரெஜிஸ்டரில் கையெழுத்து போட்டு நான் டீச்சர், நான் ப்ரொஃபஸர் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறவங்க ஒரு கூட்டம். அவர்கள் மிக முக்கியமானவர்கள்ங்கிறத நான் சொல்லிட்டேன். ஆனால் அப்படி ஒரு ஸ்கூல்லையோ காலேஜிலேயோ போய் நான் நேரடியாக என்னுடைய ப்ரொஃபஷன் டீச்சிங் என்பது இல்லை. ஆனால் நான் வாழக்கூடிய வாழ்க்கையின் மூலமாக என்னுடைய குடும்பத்தில் நான் ஒரு நல்ல ஆசிரியனாக என் பிள்ளைகள் முன்பாக இருக்க வேண்டும், இருக்க முடியும். நான் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் இந்த சமூகமே பார்த்து வியக்கக்கூடிய ஒரு நல்ல ஆளுமையாக என்னுடைய வாழ்க்கையின் சில விழுமியங்களை அவர்களுக்கு தந்து ஒரு நல்ல ஆசிரியனாக இருக்க முடியும், இருக்க வேண்டும். ஆகவே நாம் அனைவருமே ஒரு வகையில் ஆசிரியர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம் என்ற அந்த உண்மையையும் இந்த ஆசிரியர் தின விழாவிலே நாம் கற்றுக்கொள்ளுவோம். அதற்காக ஒரு சில பாடங்களை இயேசுவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இது முக்கியமாக எல்லோருக்கும் பொருந்தும் என்றாலும் ஆசிரிய பணியில் இருக்கக்கூடியவங்க இங்கே இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா கூர்ந்து கவனிங்க. இயேசு என்ன செய்கிறார்? கற்பிக்கிறார். தொழுகை கூடத்திற்கு போன பொழுது நீங்கள் அந்த விவிலிய பகுதியை கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் தெரியும், இயேசு எதுவுமே சொல்லலை, அமைதியாக தான் இருக்கிறார். இயேசுவை பார்த்த மாத்திரத்தில் அந்த சாத்தான் சொல்லுது, நீ எதுக்கியா இங்கே வந்த, எங்களை விரட்டி விடவா நீர் இங்கே வந்தீர் என்று அந்த அலகை, அந்த பேய் தான் இயேசுவை பார்த்து முதலாவதாக பேசுகிறது. பேய்க்கு எப்படி தெரியும் இவர் எதுக்கு வந்திருக்கிறாருன்னு? எப்படி கண்டுபிடிச்சிச்சு? அவர் எதுவுமே சொல்லவே இல்லைல்ல, அவர் எதுவுமே சொல்லல, வாயை கூட திறக்கல, அமைதியாக தான் நிற்கிறாரு. இருந்தாலும் பேய் கண்டுபிடிச்சிருச்சு, ஆஹா இவர் வந்துட்டாரு,
இவர் இந்த வேலைக்காகத்தான் வந்திருக்கிறாரு, என்னையே அடிச்சு துரத்த போறாரு அப்படின்னு இயேசுவை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருச்சு இல்லையா? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் பார்க்கிறேன். இயேசு வாய் திறந்து பேசவில்லை என்றாலும் இயேசு பேய் பிடித்திருந்த அந்த நபரை பார்த்த மாத்திரத்திலேயே அவரிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்பதை மனதில் அறிந்து கொண்டார். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வாய் திறந்து பேசவில்லை என்றாலும் என் முன்பாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரனுடைய தேவை இந்த நேரத்தில் என்ன என்பதை அறிந்து கொள்ளும் பக்குவம் ஆசிரியராக இருந்த இயேசுவுக்கு இருந்தது. அவர் அந்த வேலையை செய்ய போறாருங்கிறத பேய் கண்டுபிடிச்சதுனால தான் பேய் சொல்லுது, நீ விரட்ட போறியா என்ன? ஓ, நீ கண்டுபிடிச்சிட்டல இந்த ஆளுக்குள்ள யார் இருக்கிறாங்கன்னு, என்னை விரட்ட போறல்ல என்று பேய் முந்திக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நான் சொன்னேன் இல்லையா, குற்றம் களைபவர் தான் உண்மையான ஆசிரியர். இயேசுவை பொறுத்த மட்டில் அந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கு உள்ளாக இருந்த அந்த தேவையில்லாத ஆவி, அந்த தனிப்பட்ட நபருக்கு உதவாத ஒரு விஷயம் அவரை விட்டு நீங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதை அந்த நபர் வாய் திறந்து கேட்காத சூழலிலும் இவரே புரிந்து கொண்டு அந்த செயலை செய்ததனால் இயேசு மிகப்பெரிய ஆசிரியராக மாறிப்போகிறார். அன்பார்ந்தவர்களே, ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய நாம், நேரடியாக ஆசிரியப் பணியிலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய நாம், என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகள் அவர்கள் வாய் திறந்து சொல்லுவதற்கு முன்பாகவே அவர்களுடைய தேவை என்ன என்பதை அறியக்கூடியதுதான் ஆசிரிய பணியினுடைய மிக முக்கியமான பணியாக நான் கருதுகிறேன். நான் பாடம் சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் ரெண்டாவது. அதை நான் நன்றாகவே சொல்லிக் கொடுக்க முடியும், அதை பிள்ளைகள் நன்றாகவே கற்றுக்கொள்வார்கள். ஆனால் பாடத்தை தாண்டிய ஒரு உறவை சொன்னாங்க, ரொம்ப அழகாக சொன்னாங்க. என் டீச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? அவங்க என்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பேசுகிறாங்க. அதை இயேசு செய்கிறார். அதை நாமும் இன்னும் அதிகமாகவே செய்ய வேண்டும். இன்று இருக்கக்கூடிய சூழலிலே இந்த பிள்ளைகள் எல்லாருமே, நாமெல்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்க இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களாக இருக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை இல்லை, நிறைய மாறி போயிருக்குது. டிஜிட்டல் உலகத்திற்குள் சிக்கிக்கொண்டு சில வேளைகளில் எதை யாரிடம் சொல்லுவது என்பது கூட தெரியாமல் மனதிற்குள்ளேயே பல அழுத்தங்களை சந்திக்கக்கூடிய இந்த இளம் தலைமுறையினர் முன்பாக ஒரு ஆசிரியனாக நான் சென்று நிற்கிறேன் என்று சொன்னால், வாய் திறந்து சொல்லாமலேயே ஒரு குழந்தையினுடைய முகத்தை பார்த்து ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது, ஏதோ ஒரு குறை இருக்குது, ஏதோ ஒரு குற்றம் இருக்குது, அது என்ன என்பதை கண்டறிந்து களையக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு இன்றைய ஆசிரியர்களுக்கு உண்டு. இயேசுவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். இதே பாடத்தை ஆசிரியராக நேரடியாக இல்லாத மற்றவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் அழைப்பு விடுக்கிறேன். என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய மகனோ மகளோ, என்னுடைய தாயோ தந்தையோ, என்னுடைய அண்ணனோ தம்பியோ, மாமாவோ அத்தையோ, அல்லது என்னுடைய பக்கத்து வீட்டிலே வாழக்கூடிய சக மனிதர்கள் மத்தியிலே ஏதோ ஒரு குறை இருக்கிறது, அவர்கள் ஏதோ ஒரு சங்கடத்தில் இருக்கிறார்கள் என்றால் அதை நானாகவே சென்று என்ன ஏது என்று கேட்டு ஆறுதல் மொழி கூறி தைரியம் கொடுத்து நம்பிக்கை கொடுத்து மீட்டு வர முயற்சித்தால் நாமும் கூட என்னிடம் உள்ள அன்பை நான் கொடுப்பதனாலே, என்னிடம் உள்ள கருணையை நான் கற்றுக் கொடுப்பதனாலே, என்னிடம் உள்ள இரக்கத்தை நான் அவர்களுக்கு அள்ளித் தருவதனாலே ஒரு ஆசிரியனாக மாற முடியும். அன்பார்ந்தவர்களே, பிறரிடமிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு, அல்லது பிறருக்கு நான் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்கு வயசுலாம் ஒரு காரணமே இல்லை. அதையும் நாம் புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு அழகான ஒரு உண்மை நிகழ்ச்சியை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு என்னுடைய மறைவுரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். அன்னை தெரசா, புனித அன்னை தெரசா, நம் அனைவருக்கும் தெரியும் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு புனிதமான வாழ்க்கை என்று. அதாவது எல்லாராலையும் அப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் செய்துவிட முடியாது. அப்படிப்பட்ட வேலைகளை முதலாக அந்த சபையிலே செய்து இந்த உலகிற்கு அன்பை கற்றுக் கொடுத்தவர், பாசத்தை பாடத்தின் மூலமாக கற்றுக் கொடுத்தவர் அன்னை தெரசா. ஆனால் அப்படிப்பட்ட அன்னை தெரசாவுக்கு இந்த மாதிரி ஒரு பொடிய வாழ்க்கைக்கான மிக முக்கிய பாடத்தை கற்றுக் கொடுத்து ஆசிரியராக மாறிப்போனான். அது அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் அவங்களே குறிப்பிட்டு இருக்கிறாங்க. 1988 ஆண்டு திடீரென்று அன்னை தெரசா சகோதரி அவர்கள் நடத்திய குழந்தைகள் இல்லத்திலே சர்க்கரை தீர்ந்து போச்சு. ஸ்டாக் இல்லை, சுகர், சீனி, சர்க்கரை ஸ்டாக் இல்லை. அரசாங்கத்திட்ட கேட்குறாங்க, அவங்களுக்கும் ஏதோ பஞ்சம் வரமாட்டேங்குது. அவர்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்களும் திடீர்னு இல்லை, இப்போதைக்கு கிடைக்க மாட்டேங்குது, கொஞ்சம் பொறுத்துக்குங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி திடீரென்று ஒரு வாரமாக அவர்களுடைய இல்லங்களிலே சர்க்கரை பற்றாக்குறை ஏற்பட்டு போகிறது. அவங்க வாழும் பொழுதே கொஞ்சம் பிரபலமான ஒரு நிலையில் இருந்ததுனால உடனடியாக பத்திரிகைகளிலே பிரசுரமாகிறது, அன்னை தெரசா நடத்தக்கூடிய குழந்தை இல்லங்களிலே சர்க்கரை பற்றாக்குறை அப்படின்னு பேப்பரில் வந்துருச்சு.
இந்த பேப்பரில் அப்பா வாசிக்கிறத மகன் கேட்க தான் செய்கிறான். ஏன்னா மகனுக்கு சின்ன வயசு, 6 வயசோ 7 வயசோ தான். அவனுக்கு பேப்பர்லாம் படித்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு பெரிய ஆளாக மாறல. அப்பா படிச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட ஐயோ பாவம், மதர் நடத்தக்கூடிய குழந்தை இல்லங்களில் சர்க்கரை இல்லையா அப்படின்னு அப்பா அம்மா பேசிக்கிறத கேட்ட அந்த மகன் அவங்க அம்மா கிட்ட அன்னைக்கு நைட்டு சொல்கிறான், அம்மா அப்பா இன்னைக்கு காலையில் சொன்னார் இல்லையா சீனி தீந்து போயிருச்சுன்னு, எனக்கு ஒரு வாரத்துக்கு நைட்டு பால் கொடுக்கும்போது சீனி போடுவேல, அந்த சீனி போடாத, அதை எடுத்து வை தனியா என்று. ஒரு 2 ஸ்பூன் சீனியை ஒரு வாரம் எடுத்து வச்சா எவ்வளவு கிடைக்கும்? அது என்ன பெரிய மூட்டையாக கட்ட முடியும் அதை வச்சுக்கிட்டு? கிடையாது, சும்மா ஒரு சின்ன டப்பா. ஆனால் அந்த சின்ன டப்பாவில் அவன் ஒரு வாரம் இனிப்பு போடாமல் பால் குடித்து செய்த தியாகத்தை கொண்டு போய் அன்னை தெரசா கிட்ட ஒரு வாரத்துக்கு அப்புறம் கொடுக்குறான். அப்பா சொன்னாங்க, போன வாரம் பேப்பரில் வந்துச்சான் உங்ககிட்ட சீனி இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய குட்டி பாப்பாக்கெல்லாம் சீனி இல்லையா போட்டு கொடுக்கறதுக்கு. மதர், நான் ஒரு வாரம் சீனி போடாமல் பால் குடித்தேன், இந்தாங்க நான் சேர்த்து வச்ச சீனி. இத்தனோண்டு குட்டி டப்பா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா எப்படியோ கஷ்டப்பட்டு போராடி வாங்கி கொடுத்துருக்குறாங்க ஒரு 2 மூட்டை, அது வேற விஷயம். ஆனால் இந்த சின்ன 7 வயது சிறுவன் சின்னோண்டு டப்பாவை தூக்கிட்டு போய் மதர் தெரேசா கிட்ட கொடுத்தான் இல்லையா. அந்த மதர் தெரேசா அவர்களுடைய அந்த வாழ்க்கை சரிதையில் எழுதுகிறார், அன்பு என்பது தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டியது, அதற்கு ஒரு நாளும் அழிவே இராது. அதாவது அதுக்கு முற்றுப்புள்ளியே வைக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய உண்மையை எனக்கு இந்த 7 வயது சிறுவன் கற்றுக் கொடுத்தான் என்று எழுதுகிறார். ஒரு வாரம் கழித்து அன்னை தெரசா அந்த பையனுடைய விலாசத்தை தேடி கண்டுபிடித்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் விசிட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவனை வீட்டில் போய் திரும்பவும் ஒரு தேங்க் பண்ணலான்னு வீட்டுக்கு போகும்போது கேட்குறாங்க, இந்த சிந்தனை உனக்கு எங்கேருந்து வந்துச்சு? நீ ரொம்ப சின்ன பையன் தானே, உனக்கு எங்கேருந்து இந்த சிந்தனை வந்துச்சு? ஒரு வாரம் பாலில் சீனி போடாமல் அதை மதருக்கு போய் கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த சிந்தனை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த சிறுவன் 2 பேரை கை காட்டினான். இந்த 2 பேர் தான் எனக்கு இந்த மாதிரிலாம் மற்றவங்களுக்காக யோசிக்கணும், மற்றவங்களுக்காக இருக்கணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க. திரும்பவும் சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுக்குறதான வாத்தியார் வேலை, சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னான். யாரா உனக்கு அப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, என் அப்பா அம்மா, என்னுடைய டீச்சர். எங்கள் அப்பா அம்மாவும் அப்படி எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, மற்றவங்களுக்கு இல்லைன்னா நம்ம கொடுத்து பழகணும்னு. என்னுடைய டீச்சரும் எங்கள் ஸ்கூலில் சொல்லுவாங்க, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு எதுவும் இல்லைன்னா நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. ஆகவே நான் இந்த சிந்தனையை இவர்களிடமிருந்து பெற்றேன் என்று. அன்பார்ந்தவர்களே, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரும் ஆசிரியர்கள் தான். உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் தான் முதல் ஆசிரியர்கள். இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் 2வது பெற்றோர்கள். இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெற்றோரை காட்டிலும் ஒரு குழந்தையினுடைய அறிவு வளர்ச்சிக்கு, ஆளுமை வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்கை தரக்கூடிய, இறைவனுக்கு சமமான நிலையிலே வைத்து போற்றப்படக்கூடிய பெரியவர்கள். அன்பார்ந்தவர்களே, இங்கே இருக்கக்கூடிய நாம் அனைவருமே இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறோம். இறைவனுடைய சாயலிலே உருவிலே படைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக என்று சொன்னால், அந்த இறை விழுமியங்களை நமக்குள்ளாக வாங்கி அதை நம்முடைய மனித வாழ்க்கையிலே இந்த உலகின் முன்பாக வாழ்ந்து காட்டுவதற்காகத்தான். எப்பொழுது ஒரு ஆணோ பெண்ணோ, ஒரு மனிதனோ மனுஷியோ அந்த இறை விழுமியங்களை உள்வாங்கி அதை தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக மற்றவருக்கு கற்றுக் கொடுக்க தொடங்குகிறாரோ, அப்பொழுதே அவரும் ஆசிரியராகி போகிறார். ஆக இங்கே இருக்கக்கூடிய நாம் அனைவருமே அத்தகைய இறைவன் விரும்புகிற ஆசிரியர்களாக மாறி, மிக முக்கியமாக ஆசிரிய பணிகளை இருக்கக்கூடிய நீங்கள் அந்த தெய்வீக நிலையிலே இருந்து உங்களுடைய பிள்ளைகளை உருவாக்கி ஒரு அழகான வளமான சமுதாயத்தை உருவாக்கி இறைவன் காண விரும்புகிற அந்த இறையாட்சியை கட்டி எழுப்புவதற்கு முன்வருவோம். அதற்கு தேவையான அருளையும் ஆசிரியையும் இறைவனதாமே நம் அனைவருக்கும் நிறைவாக வழங்கி தொடர்ந்து காப்பாராக. ஆமென். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறர் அன்பு பணி செய்யவே. எங்கே
என் இயேசுவே என் ஜீவனே உம்மோடு உறவாடவே என்னை தந்தேன் எல்லாம் தந்தேன் என் வாழ்வை பலியாக்கவே புகழோடு நான் வாழவில்லை உன் புகழொன்று எனக்கு போதும் அருள் வாழ்வில் நான் வளர உம் அன்பொன்று எனக்கு போதும் உயர்வோடும் தாழ்வோடும் வாழும் போதும் உம் உறவொன்று எனக்கு போதும் மகிழ்வோடும் துயரோடும் வாழும் போதும் உம் கரமொன்று என்னை தேற்றிடும் என்னை தந்தேன் எல்லாம் தந்தேன் என் வாழ்வை பலியாக்கவே சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி நம் தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கைகளில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் வழிபாட்டின் பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் கையளிக்கும் பலிப்பொருள்கள் எங்களுக்கு ஞானத்தையும் ஆற்றலையும் தந்து பாவக்கரையிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்பிற்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாகவே நீர் அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் இடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்து உள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவுகூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வு பங்கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளவை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், எனது அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களையும் மனித பலவீனங்களையும் கண்ணோக்காமல் நாங்கள் உம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கியவராக எங்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் நாங்கள் வாழுகிற இந்த நாட்டிற்கும் ஒட்டுமொத்த உலகிற்குமே உம்முடைய அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மகன் இயேசு தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். ஆசிரியருக்கெல்லாம் மேலான ஆசிரியராகிய இவர் தன்னிடத்தில் இருந்த அன்பையும் கருணையையும் பிறருக்கு பாடமாக கற்றுக் கொடுத்தார். அவரை பின்பற்றி நாமும் அவரைப் போலவே வாழ அழைக்கிறார்.
இவரின் அழைப்பை பெற்றுள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்வேதம் காணும் மயிலாக நாளும், என் நாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். ஆன்மீகம் காணும் மயிலாக நாளும், என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். விளக்கோடு உனை தேடினே, விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு உளம் வாழினே. எழில் கொண்ட மன்னாவுன் மனக்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினே. விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு உளவாடினே. வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், உனக்காக நான் வாழ்கிறேன், உன் அன்பில் ஒன்றாகிறேன். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம்.
நாட்டு பொன்னோடு நான் என்னை அழகாக்கினே. மண்ணாணி காண மகிழ்வெண்ணையாள உனக்காக யாழ் மீட்டினே. பல வண்ண பட்டோடும் ஒரு நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினே. மண்ணாணி காண மகிழ்வெண்ணையாள உனக்காக யாழ் மீட்டினே. வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம், வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம், உன் மாண்பு நிறைவானது உம்மாட்சி நிலையானது. உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நாம் நம்முடைய பங்கிலே ஆசிரியர் விழாவை கொண்டாடுறோம். ஏறக்குறைய 60க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் நம்முடைய அருட்சகோதரோடு சேர்த்து ஏறக்குறைய 70 பேர், அதுக்கு மேலும் இருக்கிறாங்க. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் உணவாலும் பானத்தாலும் நாங்கள் புத்துணர்வு பெற்றுள்ளோம். என்றும் உள்ள உமது ஞானத்தால் மீட்கப் பெற்றவர்கள் இவ்வுலக வாழ்வில் உமது உதவியை பெற்று நிலையான மகிழ்ச்சியை அடைவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நம் நாயகன் இயேசுவை போல நல்ல ஆசிரியர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. உணவுக்காக வழக்கம் போல வலதுபுறமும் இடதுபுறம் செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆசிரியர் பெருமக்கள் முன் வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். வான் பார்த்த மலைதனின் வாசலில் அமர்ந்தவரே, எங்கள் ஊரின் விடிவெள்ளியே. வான் பார்த்த மலைதனில் வாசலில் அமர்ந்தவரே, எங்கள் ஊரின் விடிவெள்ளியே. தர்காசின் மலையினிலே பாதுகாவலானவரே, பதுவை புனித அந்தோனியாரே. தர்காசின் மலையினிலே பாதுகாவலானவரே, பதுவை புனித அந்தோனியாரே. உயிர் வழியே வாழ்க, தமரே வாழ்க, நித்தியரே வாழ்க, வாழ்க வாழ்கவே. உயிர் வழியே வாழ்க, உத்தமரே வாழ்க, நித்தியரே வாழ்க, வாழ்க வாழ்கவே. தரித்திர வாழ்வினையும் சரித்திரம் காண செய்வாய்,
பரிந்துரை பலன்களினால் பக்குவமயமை காப்பாய். சரித்திர வாழ்வினையும் சரித்திரம் காண செய்வாய். பரிந்துரை பலன்களினால் பக்குவமயனை காப்பாய். தப்பறை தத்துவங்களும் தவிடாகும் உன் பெயரால் துயர் நிற இருளகளும் தூயவனே உன் அருளால். தப்பறை தத்துவங்களும் தவிடாகும் உன் பெயரால் துயநிற இருளகளும் தூயவனே உன் அருளால். உயிர் வழியே சத்தமா. உத்தமரே வாழ்க, நித்தியரே வாழ்க, வாழ்க வாழ்கவே. உயிர் வழியே வாழ்க, உத்தமரே வாழ்க, நித்தியரே வாழ்க, வாழ்க வாழ்கவே. ஓகே